இன்னைக்கு நாளே தலைவலியோட தான் ஆரம்பிச்சுது. ஏன்னா தம்பிக்கு நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம். இப்படி உட்காந்துட்டே இருந்த வேலைக்கு ஆகுதுன்னு சைனா கொண்டே ஒன்று போட்டு அன்றாட வாழ்க்கை பயணத்துக்கு போயாச்சு. ஒரு 2 முட்டை தோசை சுட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இன்னைக்கு வெளியே போகாம படிக்கலான்னு இருக்கேன். தெரியல என்ன 7:30 ஆக போகுதுன்னு பார்க்கலாம். பயிற்சிக்கு போறதுக்காக வாஷிங் மிஷின்ல சாக்ஸை போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானே என்னைக்காவது ஒரு நாள் தான் வீட்டுல படிக்க. அதை தெரிஞ்சு வச்சு கரண்ட்டை பிடிக்கிட்டானுங்க படுபாவிங்க. நான் ஃபெயிலனா நீங்க தான்டா காரணம். அதுக்கு நான் திட்டினதெல்லாம் கேட்டு 1/2 hour கழிச்சு கரண்ட்டை போட்டு விட்டாங்க. ஃபேன் காத்து பட்டதும் தூக்கம் மூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியோ 2 hour படிச்சு முடிச்சதும் சாப்பிட்டு நம்ம லேப்டாப்ல தனுஷனா படம் பார்த்துன்னு இருந்தேன். இந்த படம் பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வீடியோக்கு தேவையான எடிட்டிங்லாம் பண்ணிட்டு நம்ம சின்ராஸ் ரொம்ப நாளா சவுண்ட் குத்துருந்தா போல அவனுக்கு தேவையான ஆயில்லாம் மாத்திட்டு இன்னைக்கு பயிற்சி கூடத்துக்கே கொஞ்சம் லேட்டா தான் கிளம்புனேன். வந்ததும் சாக்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு கோதாவில குதிச்சாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு மசில் அப். நானும் ரொம்ப நாளா இது ஏறணும்னு பாக்குறேன். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, புஷ்னு ஏறிட்டேன். பாத்தீங்களா நம்ம ஏறினதை பார்த்து ஆண்டவர் நம்மளுக்கு கையில தட்டுறா போல. சரி கொஞ்ச நேரம் மசில் அப் பண்ணிட்டு மசில் பேர்ன சந்தோஷத்துல குத்த ஒர்க் அவுட்லாம் மஜாவா போட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டை பார்த்து கிளம்பிட்டேன். வந்ததும் 2 தோசையை சாப்பிட்டு சீக்கிரமா படுத்துறேன். இதோட இந்த நாள்ல முடிச்சுக்கிறேன். கடுமையா இருங்க மாமே.